டே 2 இன் அபுதாபி. இன்னைக்கு மார்னிங்கே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சன்னியாக ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அதே டைமில் கூலிங்காகவும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே கிராண்ட் மாஸ்க் போயாச்சு. ஏன்னா ஆல்ரெடி லேட், ஏன்னா வெயில் வந்துருச்சு. கிராண்ட் மாஸ்க்கு டிக்கெட் தேவையில்ல. அபுதாபிலே ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்க். பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஊரில் என்ன புரியலைன்னா, ரோடு எப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் அந்த ரோட்டில் எல்லாமே ஒரு மாதிரி க்ளீனாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த ரோட்லேயே சோறை கொட்டி சாப்பிட்லான்ற மாதிரி. செகண்ட், நான் போன டைம் வந்து டூரிஸ்ட் டைம். துபாய், அபுதாபி, இந்த எமிரேட்ஸ் கண்ட்ரியில் வந்து எப்போவுமே இந்த டூரிஸ்ட் டைமில் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் ஓப்பன் பண்ணது தான் இந்த பட்டர்ஃப்ளை பார்க் அண்ட் அக்வாரியம். ஒருவேளை நீங்கள் பட்டர்ஃப்ளை பார்க் போகணும் முடிவு பண்ணி, என்ன மாதிரி நீங்கள் நைட்டு ஈவினிங் போகாதீங்க. ஒரு 7 மணிக்கு மேலே. காலையிலே போயிட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளைலாம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதோட விளையாட, அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். பட் நம்ம அக்வாரியம் தலை மீன் எப்பவுமே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு இந்த லாஃபிங் ஸ்டிங்ரே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பட்டர்ஃப்ளை அண்ட் அக்வாரியம் பார்க்குறதுக்கு டிக்கெட் சார்ஜஸ் தான். பட் அங்கே இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நம்ம ஊரில் அது கிடைக்காதுல. இங்கே லிவிங் ஆஃப் காஸ்ட் கூட. ஸோ அப்படி தான் செலவாகும். பட் ஹேட் அ லிட்டில் பீஸ் டே டுடே.